சத்யக்கா, உங்க விருப்பத்துக்காக தான் நான் இந்த சேலையை கட்டியிருக்கேன். நீங்க என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களே, நிராதரவா வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்து உங்க சகோதரி மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்களே, என்னால உங்களுக்கு எந்த தர்ம சங்கடமும் வந்துடக்கூடாது. எனக்கும் டாக்டருக்கும் இருந்த உறவு உங்களுக்கு தெரியாமலே இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்படி தெரிஞ்ச என்ன ஆகும், என்ன நடக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் என்ன சுத்தமா மறந்துட்டாரு. இப்ப அவர் மனசுல முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. சக்திகா, டாக்டர் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அவரும் சந்தோஷமா வாழணும். நான் நம்புற அந்த கன்னி தாயம்மா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பேன். இந்த லேபர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அர்கானி, அதனாலதான் பத்திரிக்கை வைக்க வரும்போது கொஞ்சம் லேசா தலைவலிக்குது. சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வரியா? சரி நீ மாமா. சாப்பிடுறீங்களா? காஃபி எல்லாம் சாப்பிடறதில்ல. சரி சரி, அதை எனக்கு மட்டும் எடுத்து எடுத்துக்கோ. வரேன் மாமா. அப்புறம் அந்த புது பிசினஸ் ஆரம்பிச்சீங்களே, அர்கானி, அத்தா, என் கூட வாமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, வாமா. அப்படியா? அதோ மாமா காப்பி கேட்டாரு, குடுத்துட்டு வந்துட்டுமா? அது யார்ட்டையாவது குடுத்துட்டு வாயம்மா. சரி அத்தை, நீங்க போங்க, வந்து வரேன். ஏய் பூமிகா, பூமிகா, கொஞ்சம் இங்க வாயேன். அங்க குமாரசாமி மாமா பேசிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இந்த காப்பியை குடுத்துறேன். அவர் யாரு? அவர்தான் சக்தி அக்காவுடைய மாமனாரு. மாப்பிள்ள மதன் இருக்காருல, அவருடைய அப்பா. போ போ, கொஞ்சம் இதை சீக்கிரம் போய் குடுத்துறேன். என்ன அடுத்து கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு. குடுத்துரு பூமிகா, என்ன வரேன். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? யாரெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே பாக்குறேனே. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? ஐயோ கன்னி தாயே, நீ தானே காப்பாத்தணும். உங்க வீட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு நான் ஃபாரின் போறேன். இவ்வளவு பிஸியா இருக்கிற நீங்க இந்த டைம்ல கூட எங்க கல்யாணத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிப்பா, நான் உள்ள போய் உட்கார்றேன். வரட்டுமா? சரி. இந்தாங்க, அர்கானி அக்கா இந்த காப்பியை கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ. அம்மா, இங்க வா. நீ பொண்ணு வீட்டுக்கு சொந்தமா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா? ஏன் கேக்குறேன்னா, நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தம்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீ பொண்ணு வீட்டு சொந்தம்னா உன்னை எந்த விசேஷத்திலையும் நான் பார்த்ததில்லை. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். பரவாயில்லம்மா, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன். நான் மாப்பிள்ளையோட அப்பந்தான், தைரியமா சொல்லு. உங்க புள்ளதான் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நீங்க எனக்கு மாமனாருன்னு நான் எப்படி சொல்லுவேன்? நான் உங்க மருமகன்னு என்னால சொல்ல முடியலையே. அந்த உரிமையை உங்க புள்ள எனக்கு கொடுக்காம போயிட்டாரு. ஏமா, இங்க பாருமா, நீ யாருன்னு கேட்டதுக்கா இவ்வளவு யோசிக்கிற? நானு சத்யா அக்கா வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ. ஓ அப்படியா? உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. ஏமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? என்ன பண்றாரு? உங்க பையன் தான் என் புருஷன். அவர் இங்கதான் இருக்காரு. அதை எப்படி என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஏமா, ஏன் எது கேட்டாலும் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? சொல்லு, தைரியமா சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறேன். இது எப்படி சொல்றது? சத்யக்கா கல்யாணம் நின்னுடுமே. ஏமா கண் கலங்குற? உன் வீட்டுக்கார பத்தி சொல்ல தயக்கமாவோ சங்கடமாவோ இருந்தா விட்டுருமா. உன் பர்சனல் வாழ்க்கையை கேட்டு உன்னை கண் கலங்க வச்சிட்டமா. சாரிமா. காஃபி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, நேரத்தோட வந்துருமா. சரி, பரிசா என்ன என் கையில கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் கொண்டு அங்க வைங்கம்மா. வாங்க வாங்க வைங்க. சாமி ஏதாவது வேணுமா? பூ கேட்டேன், பூ கொண்டு இதை கொண்டு வர சொல்றேன். ரமாமணி பூ கேட்கிறாரு பாருமா. எடுத்துட்டு வந்துடுறேன். சாமி
இந்தாங்க கொளுத்துங்க. சரி. பத்தி இருட்டும். அந்த மண்டபம் தான். வாங்க வாங்க. அத்தை என்ன இங்க வாங்கல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடி? அந்த பூமிகா பத்தின விஷயம் தான் அத்தை. என்ன சொல்லு? வசந்தா அத்தை சக்தி அக்கா கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்காக விலை ஜாஸ்தியா ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்கல்ல. ஏய், பூமிகாவை பத்தி சொல்ல வந்துட்டு புடவைய பத்தி சொல்ல வர? பூமிகாவுக்கும் வசந்தா எடுத்து கொடுத்த புடவைக்கும் என்னடி சம்பந்தம்? ஐயோ, அந்த புடவையை இப்ப பூமிகா கட்டியிருக்கா. கட்டினா கட்டிட்டு போறாடி. அந்த புடவை அவளுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கு போல இருக்கு. அது எப்படி அத்தை? அத அந்த வசந்த அம்மா பார்த்துட்டா கோவப்பட மாட்டாங்களா? ஏற்கனவே அது குத்தம் இது குத்தம் 1008 நொட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அம்மா பிரியமா சக்தி அக்காக்கு எடுத்து கொடுத்த புடவைய நம்ம வீட்டு வேலைக்காரி கட்டியிருக்கான்னு தெரிஞ்சா அந்த அம்மா சத்தம் போட மாட்டாங்க. சரி, நான் போய் பூமிக்கு இரு, நீ ஏன் இப்படி பயப்படுற? இப்போ அந்த புடவைய பூமிக்கா கட்டிட்டா, நல்ல நாள் அதுவுமா கட்டின புடவைய மாத்த சொல்றது ரொம்ப தப்புமா. அந்த புடவை இனிமே பூமிகாவுக்கு தான். பூமிகா தான் அந்த புடவை கட்டணுங்கிற அமைப்பு இருக்கு. அந்த புடவையை இனிமே பூமிகாவே கட்டிக்கிட்டோம். வசந்தா தெரிஞ்சு கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ போ போ போ. என்ன ரமாமணி, நம்ம சக்திகனால சிறப்பா நடக்கும்ல? நடக்கும் நடக்கும். சுமாரா எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் வருவாங்கன்னா ஒரு 1000-2000 பேர் வருவாங்க. அத்தனை பேர் வருவாங்களா? பின்ன மாப்பிள்ள என்ன சைக்கிள் ஓட்டுறாரு? டாக்டர். அப்ப நிறைய பேர் தானே வருவாங்க. ஆமா, இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இல்ல, சக்தியோட கண்ணாலும் நல்லபடியா நடக்கணும். அதே வாங்க வாங்க ஐயா, வாங்க 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 அக்கா, உள்ள வாங்க. அது பண்ணிரு பண்ணிரு பண்ணிரு. வாங்க வாங்க, நல்லா படம் முடிங்க. சரிங்க, எல்லாரும் விடாம படம் முடிக்கணும். ஓவரதான் பண்றான். என்னமோ என் கல்யாணத்துக்கு வந்த விட இவ கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க போல இருக்கே. போற போக்க பார்த்தா இந்த சக்தி கல்யாணம் நல்லபடியா நடந்துருமோ? இவ்வளோலாம் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன தாலியா கட்டிட்டாங்க? இன்னும் தாலி கட்டல, அதுக்குள்ள ஏதாவது நடக்கும். எங்க போயிருப்பாரு? ஏங்க, முகூர்த்தம் நடக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சேர்ல உட்காந்துக்கிட்டு ஞானி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் ஒண்டியால எத்தனை வேலை தான் பாக்குறது? பொண்ணு வீட்டு சார்பா கல்யாணத்துக்கு வரவங்களை வரவேற்கிறதுக்கு அந்த பொண்ணு தாங்க வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே வயிறெல்லாம் எரியுது. இந்த ரோஜாவை பாருங்க, தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற எண்ணமே இல்லாம யாரு கூடயோ போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. மதன் கல்யாண மாப்பிள்ள, அவனை நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க மாப்பிள்ளையோட அப்பாங்கிற எண்ணமே இல்லாம இருக்கீங்களே, அதைத்தாங்க என்னால தாங்கவே முடியல. கல்யாணத்துக்கு வந்து அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க என்னடானா மூஞ்சி தூக்கி உம்முன வச்சுக்கிட்டு ரூம்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? போங்க, போய் வந்திருக்கிற சொந்தக்காரங்களை எல்லாம் வரவேறுங்க. அப்புறம் புதுசா வரவங்க எல்லாம் மாப்பிள்ளைக்கு அப்பாவே இல்லைன்னு நினைச்சுக்க போறாங்க. அது என்னால முடியாது வசந்தா. ஏங்க இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? கத்தாத. உன் பையன் யோகித கல்யாணத்துக்கு வந்தவங்க யாருக்குமே தெரியாது. அதனாலதான் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எனக்கு அவன் யோகித என்னன்னு தெரியும். அதனாலதான் நான் இப்படி இருக்க. நீங்க இப்படியே இருந்தா மாப்பிள்ளையோட அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சொல்லுடி. பையன் தப்பு பண்ணிட்டா, அது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த கல்யாணம் பிடிக்காம தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏங்க, முதல்ல நான் சொல்றது கேளுங்க. சக்தியை கூட அந்த பொண்ணு ரங்க விரும்பி இருக்கான், கல்யாணம் பண்றதுக்கும் ஆசைப்பட்டிருக்கான். அந்த மாதிரி நம்ம பையன் போன இடத்துல பூமிகா கூட நெருங்கி பழகி இருக்கான். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நெருங்கி பழகுறதெல்லாம் சகஜங்க. இது சரியா தப்பான ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல கல்யாணம். நம்ம குடும்ப கௌரவம் முக்கியங்க. தயவு செஞ்சு வாங்க. வர இப்போ. ஆனா நான் ஒப்புக்காக வர. உன் பையன் செஞ்ச தப்புக்கு நீயும் தொட போறடி. நீங்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிப்பீங்க. சபிக்கிறீங்க? சரி, வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓம் சுமுகாய ஸ்வாஹா, ஓம் ஏகதந்தாய ஸ்வாஹா, ஓம் கபிலாய ஸ்வாஹா. மாப்பிளைய மணமாடிக்கு அழிச்சுன்னு வந்துருங்க. சரிங்க. ஓம் சுமுகாய ஸ்வாஹா,
விக்ரமாய நமஹ ஓம் வாமனாய நமஹ. அருக்கணி பொண்ணுகிட்ட முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு மாப்பிள்ளைய மணமேடைக்கு அழைச்சிட்டு வர சொல்லுமா. சரிங்க. ஆமா அதான் வந்தேன். சீக்கிரம் வாங்க. மாமா அத்தை மாப்பிள்ளைய கூப்பிட்டு மணவரைக்கு சீக்கிரமா வர சொன்னாங்க. மாமா முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. ஐயர் மாப்பிள்ளைய கூப்பிட்டு வர சொல்லி சொல்றாரு மாமா. மாமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாமா. சக்தி அக்கா கல்யாணத்துல நீங்க சந்தோஷமா தான் மாமா இருக்கணும், கவலையா இருக்க கூடாது. என்ன போல அப்படி சொல்லிவிட்ட. சக்தி மேல நான் வச்சிருக்கிற ஆசையை விட சக்திக்கும் டாக்டருக்கும் கண்ணால நடக்க போகுதுல்ல, அதை நினைச்சதே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே மாமா ஒரு மாதிரியா பேசுறீங்க? மாமா ஏன் உங்க கண்ணு கலங்கிருக்கு? அது ஆனந்த கண்ணீர். நான் இன்னும் 5 நிமிஷத்துல மாப்பிள்ளை மணமேடைக்கு கூட்டு வந்துடுறேன். நீ சின்னதாட சொல்லு போ. சரிங்க மாமா. இல்ல இன்னும் கொஞ்சம் ஓம் சோமாய ஸ்வாஹா ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ. தாலியை போய் சீக்கிரம் எடுத்துன்னு வர சொல்லுங்க. சம்பந்தியமா இங்க வாங்க. என்ன சம்பந்தியமா? போய் தாலி எடுத்துட்டு வாங்க. கோத்து ஐயர் கிட்ட கொடுக்கணும்ல, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. ஆமா இல்ல. அம்மா ஏன் உங்க முகம் வாட்டமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, சக்தி கழுத்துல மதன் தாலி கட்டிட்டானா நான் சந்தோஷமாயிடுவேன். எல்லாம் நல்லா நடக்கும், கவலையே படாதீங்க. ரோஜா ரோஜா யா தட் ஷுட் பி a problem. அது பண்ணிக்கலாம், அது நோ ப்ராப்ளம் அட் ஆல். சரி ஓகே. முதல்ல போனை கட் பண்ணு ரோஜா. வெயிட் ஐ ஜஸ்ட் கால் யூ பேக் 1 minute. ஏமா மண்டபம் அதிர மாதிரி கத்துற? என்னடி எப்பவும் போன் கைமாவே இருப்பியா? சரி சக்திக்கு தாலி செஞ்சு வச்சிருக்கோம்ல, அது போய் கொண்டு வா போ. இப்ப கொண்டு வந்துருவா சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, கொண்டு வரட்டும். போதுமாக்கா? ரொம்ப தடவை போதும் போதும். இந்தம்மா இந்த இது புடி. என்ன தடவை என்ன நல்லதே நடக்கும். இந்தாங்க. தாயே வீரகாளியம்மா, ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னே ஜனமமா ஓம் சோமாய ஸ்வாஹா ஓம் சோமாய ஜனமமா ஓம் அக்னயே ஸ்வாஹா ஓம் அக்னே ஜனமமா. ஆரம்ப அம்மா இந்த தாலிய மகாலட்சுமியை நினைச்சு சக்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு தெய்வத்தை வேண்டி இந்த தாலியை கோத்து கொடுங்கம்மா. கிருஷ்ணவே அம்மா பாக்கிறதுக்கு நீங்களே தெய்வம் மாதிரி இருக்கீங்க. தாலி கோக்கிறதுக்கு நீங்களும் கூட இருங்கம்மா. உங்க மனசுக்கு சக்தி ரொம்ப நல்லா இருப்பாமா. சக்தியை யாரும் ஏமாத்த முடியாதுமா. அப்படி ஏமாத்தினா அவங்க குலதெய்வம் வீரகாளி அம்மாவே அவங்கள காட்டி கொடுத்துரும். நான் பூமிக்காக துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம சக்திக்கும் துரோகம் செய்ய போறதா அம்மன் என்ன மிரட்டுதுமா. இந்தாங்கம்மா. ஓம் சோமாய ஜனமமா ஓம் சோமாய ஸ்வாஹா ஓம் அக்னியே ஜனமமா அக்னியே ஸ்வாஹா ஓம் ஆரம்ப பிரபுதி பாவித சமஸ்த தோஷ பிராயச்சித்தார்த்த சர்வ பிராயச்சித்தோ ஓம்
வீரகாளியம்மா தாயே, சக்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ வாழ்க்கை முழுசு சந்தோஷமா இருக்கணும். சக்திக்கு நீதான் சக்தியா இருக்கணும். சாமி, தனம் தானியம் வசும் பகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. இருக்கடா இருக்கடா, என்னையே வெக்கப்பட வைக்கிறீங்களே, இது என்ன அரசியல் மீட்டிங்கா? ஏய், இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையில நான் எப்பரா இருக்கேன்? மச்சான் சும்மா ஜம்முன்னு இருக்க, மதன காமராஜ் மாதிரி. சும்மாறா நீ வேற. டேய் மச்சான், சீக்கிரம் கிளம்புடா. ஏற்கனவே மண்டபத்துல ஒருத்தன் பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு சுத்திட்டு இருக்கான். உனக்கு முன்னாடி அவன் முந்திக்க போறான். அட நீ வேற, ஏன்டா டேய்? டேய், எங்கடா அந்த கோல்ட் வாட்ச்? இங்க இருக்குடா. சீக்கிரம் எடு. சூப்பரா இருக்குல்லடா. செமையா இருக்குடா. இந்தா. வணக்கங்க. உன்னை பத்தி இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறான். என்ன டாக்டர் சார், அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் ரெடியாகாம நிக்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது சார், இப்பதான் ஆளு டக்கரா இருக்கீங்க, பார்க்க ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்கீங்க. டேய், அம்மா இந்த ட்ரெஸ் நீ போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, எதுக்கு நீ போட்டுட்டு இருக்க? அது இது சக்தி எனக்கு ஆசை எடுத்து கொடுத்தது, இதை மாத்துனா சக்தி வருத்தப்படும், அதையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இத நீ போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்கல. டாக்டர் சார், என்னால இனி உங்களுக்கு எந்த வருத்தமும் வராதுங்க டாக்டர் சார். வராத அளவுக்கு நான் நடந்துக்குவேங்க டாக்டர் சார், போதுங்களா? இனி நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறேங்க சார். என்னது, நீ விட்டு கொடுக்கறியா? ஏய், நான் யாரு நீ யாருன்னு உனக்கு தெரியுதா? பெரிய தாராள பிரபு விட்டு கொடுக்கறாராம். டேய் மச்சான், இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா? மச்சான், இவன் சைக்கிள் ரேஸுக்கு மட்டும் இல்ல, சகல ரேஸுக்கும் தயாரா தான் இருப்பான் போல் இருக்கு. அலர்ட்டா இருக்க. இல்லைங்க, நான் எதுக்கும் தயாரான இல்லைங்க டாக்டர் சார். முதல்ல இந்த சென்டர் எல்லாம் அடிச்சுக்கங்க. அவரா கமகமான இருக்கு. இங்க போதும். என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்? கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற. கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்க போல. இல்லைங்க சார், நல்லா இப்படி முழுக்க அடிச்சுட்டா அங்க கடலை மண்டபம் முழுக்க மணக்கும் சார். இவன் அசிஸ்டண்டா வச்சுக்கடா, நல்ல வேலைக்காரனா. யார் இவனியா? சார் நீங்க சொல்லவே வேணாம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி தான் சார் நான் எப்பவுமே இருப்பேன். ஐயா பேசிட்டு இருந்தா தாமதம் போயிடும், நாங்க கிளம்புவோம். சரி, இந்த மாலை எங்க இருக்குது? இந்தாங்க, இந்தாங்க, பூச்சுன்னு பிடிங்க. இப்ப பாருங்க, இப்பதான் நல்ல மாப்பிளக்கெல்லாம் வந்திருக்குதுங்க. வாங்க சார், வாங்க போலாம். எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம் மச்சான். வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. அண்ணே, நல்லா மடக்கி போட்டு வாசி, நல்ல நல்ல சத்தமா கேட்கணும். உரங்க பட்டையை கிளப்புறாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ஹாய். அது அப்படி நீங்க
இங்க வா. என்ன சாமி? இந்த ஹோம குச்சியெல்லாம் குத்தேனால அதெல்லாம் அந்த பைக்குள்ள இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரிங்க. வேலை சாமி பைய கொண்டுட்டு வா. சரிங்கண்ணே. மாப்பிள்ள சார் உட்காருங்க. அக்னேயே ஜன்னமமா அக்னேயே ஸ்வாஹா சோமாய ஜன்னமமா சோமாய ஸ்வாஹா அக்னேயே ஜன்னமமா அக்னேயே ஸ்வாஹா. சரி பண்ணி அம்மா மணி ஆயிடுச்சு. பொண்ணாத்துக்காரா போய் பொண்ணை அழிச்சுன்னு வாங்க. சரி